அவள் தானே எங்கள் புன்னகை. என்னடா விக்ரம், புதுசா ஏதேதோ பண்ணிட்டு இருக்க. என்ன பழக்கொண்ட அதெல்லாம்? என் வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு இல்லம்மா, அவ்வளவுதான். வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. என் வாழ்க்கையோட அர்த்தமே அவதான். அவளே போயிட்டாம்மா, நான் எதுக்குமா இருக்கணும்? அதாம்மா. இப்ப பேசுடா. அவ போகும்போது அவளை இருன்னு ஒரு வார்த்தை சொல்ல உனக்கு தோணலல்ல? இப்ப எதுக்கடா பேசிட்டு இருக்க? உன் மேல கோபமா வருது விக்ரம். அதே சமயத்துல உன்னை பார்த்த பாவமாவும் இருக்குடா. பெத்தவளுக்கு மட்டும்தான் தெரியும் அதோட வலி என்னன்னு. அவ எவ்வளவு நொந்து இங்க இருந்து போனா தெரியுமா? ஏன்டா ஒரு வார்த்தை அவளை இருன்னு சொல்லல நீ? இல்லம்மா, அவ போயிட்டா. இனி அவ வரமாட்டான்ல. ஆமா, இனி வரமாட்டான். பழையபடி விக்ரம் தனியால் ஆயிட்டான். மா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ கேப்பியா நான் பேசுதா? இந்த மாதிரி உனக்கு பழக்கமே இல்லடா. உன் தம்பிங்க 2 பேரும் குடிச்சா கூட அவனுங்கிட்ட கூட சண்டைக்கு போவ. என்னடா இது பழக்கம்? மா, நம்ம வாழ்க்கையில உயிரா நினைச்சவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா அப்போ லைஃப் பிளாங்க் ஆயிடும் இல்லம்மா. என் லைஃப் பிளாங்க் ஆயிடுச்சுமா. அதான் என் தேவதை என்னை விட்டு போயிட்டல்ல, அப்ப என் லைஃப் பிளாங்கோ தானே இருக்கும். அவங்க போயிட்டா நம்மளும் போயிடணும்னு இல்லை விக்ரம். அவங்க போனதுக்கு அப்புறம் தான் நம்ம லைஃப்ல நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும். டே, ஏன்டா அப்படி பண்ற? அதுக்காக அனிதா ஒன்றும் மொத்தமா விட்டுட்டு போலடா. நீ அவளை புரிஞ்சே வச்சுக்கலடா விக்ரம். அவ உன்னை லவ் பண்றா. அது உனக்கு புரியுதா இல்லையா? அப்ப நான் என்ன பண்றேமா சொல்லி பார்க்கலாம். அவ என்ன லவ் பண்றான்னு எனக்கு தெரியும். நானும் அவளை லவ் பண்றேமா. அவ இங்க இருக்காம்மா. அவளை இந்த இடத்துல எவ்வளவு பத்திரமா வச்சிருந்த தெரியுமா? பூமி இப்படிதாம்மா போனா, இப்ப இவ்வளவு போயிட்டாமா. பூமி இந்த உலகத்தை விட்டே போயிட்டா. அதை இவன் என்ன விட்டு போயிட்டா. அதாம்மா வலிக்குது. பூமியா? அது யாரு? அவ என் தேவதை. அவ மட்டும் உயிரோடு இருந்தான்னா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டு தெரியுமா? ஆனா விட்டுட்டு போயிட்டா. நான் துரதிஷ்டதாலிமா. எனக்கு யாருமே சரியா வர மாட்டாங்க. அத கடவுள் என்னோட வாழ்க்கையில எனக்கு நெருக்கமானவங்க எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பெற்றுருவாரு. நீ அது என் கூட கடைசி வரைக்கும் இருப்பியாம்மா? அப்படி இல்லை விக்ரம். சில உறவுகள் நம்ம லைஃப்பை விட்டு மூவ் ஆன் பண்ணுறாங்கன்னா அந்த உறவுக்குள்ள நாம ஏதாவது தப்பு பண்ணியிருப்போம். அதனால தான் அவங்க மூவ் ஆன் பண்ணி போவாங்க. ஸோ எதார்த்தத்தை புரிஞ்சுக்கோ விக்ரம், புரியுதா? அப்பாவை திரும்பி வருவாள்னா? அவ கண்டிப்பா திரும்பி வருவா. என்ன ஆனா இப்ப அவ மனசு உடஞ்சு நொந்து போய் சுக்குநூறா உடஞ்சு போயிருக்கா. உன் மேல அவ பயங்கரமான கோவத்துல இருப்பா. நீ நினைச்சா மட்டும்தான் திரும்பவும் அவளை அந்த வீட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். நீ தான் அவளை லவ் பண்றியே. இதை நீ அங்க வெளியே வாய் திறந்து எல்லாருக்கும் முன்னாடி சொல்லியிருந்தீன்னா அவ இன்னைக்கு போயிருக்கவே மாட்டா. அவ உன் கூடவே இருந்திருப்பா. தப்பு நீ பண்ணிட்டடா. முதல்ல அவளை நீ அக்ரிமெண்ட் மேரேஜ் பண்ணது, 2வது டிவோர்ஸ்ல சைன் வாங்கினது, இவ்வளவும் பண்ணியிருக்கில்ல நீ. அப்ப எப்படிடா? டே, பொண்ணுங்க மனசெல்லாம் ஆம்பளைங்க மனசு மாதிரி கிடையாதுடா. ரொம்ப இலகின மனசு. அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்துல ஒட்ட வைக்க முடியாது. ஆனா நீ தான் ஒட்ட வச்சு வெளியே கொண்டு வரணும் அவளை. முடியுமா? கண்டிப்பா முடியும். வாழ்க்கை ராட்டினம் தாண்டா, தினம் சுத்துது ஜோரா. அது மேல கீழே காட்டுது தோடா. முத நாள் உச்சத்தில் இருந்த நாம் பொத்துன்னு விழுந்த ஒரு மீன போல தரையில நெளிஞ்ச. யாரோ கூடவே வருவா, யாரோ பாதியில் போவா. அது யாரு என்ன ஒண்ணும் நம்ம கையில் இல்லையே. வெளிச்சம் தந்தது ஒருத்தி, அவளை இருட்டுல நிறுத்தி சோரா பயணத்தை கிளப்பி தனியா எங்கே போனாலோ, தனியா எங்கே போனாலோ. என் அறிவு கட்டவளே,
உன் புருஷன் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்க, இவ்ளோ அன்பு வச்சிருக்க, அவரை பிரிஞ்சு வர முடியாம இங்க வந்து தனியா போட்டோ பார்த்துட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்க. ஏன்டி இப்படி பண்ண? மா இங்க பாரு, இந்த பிரிவு கொஞ்ச நாளைக்கு இருக்கணும், அதனாலதான் நான் வந்துட்டேன். ஏம்மா, நான் ஒன்னே ஒன்று மட்டும் கேட்குறேன். நீ அப்பாவை லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஒருவேளை என் வாழ்க்கையில நடந்த மாதிரி உன் வாழ்க்கையில நடந்திருந்து கடைசியில சரி அந்த விஷயத்துல நீ தான் தப்பு பண்ணியிருக்க, அதே தான் நானும் பண்ணியிருக்கேன். அப்படியே என் வாழ்க்கைய உனக்கு ஜெராக்ஸா போட்டோம் என்ன, ஒருவேளை கடைசியில அக்ரிமெண்ட் முடிஞ்சு போய் அந்த அக்ரிமெண்ட் இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விரும்புகிறோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே இருன்னு சொல்லும் போது சம்பந்தப்பட்டவர் வாயவே திறக்காம இருந்தா எப்படிமா இருக்கும் சொல்லு பார்க்கலாம். அவரை நான் எவ்வளோ லவ் பண்றேன் தெரியுமா? ஆனா அவருக்கு தான் என் மேல லவ்வே இல்லை. ஆனா அவரு எந்த பதிலுமே சொல்லலம்மா. மா, அவரை விட்டு நான் கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தாதாம்மா என் அன்பு அவருக்கு புரியும். இந்த பிரிவு எவ்வளோ நாளைக்கு நான் பார்க்குறேன். எனக்கா இருந்தாலும் அவர் என்கிட்ட வந்துடுவார். ஏன்னா அவர் கட்டின தாலி என் கழுத்தில் தான் கிடக்கு. கண்டிப்பாக அவர் வருவார். என் அன்பு அவருக்கு புரியும். நான் அந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருப்பேம்மா. மா, அவர் ஏன் புருஷம்மா, அவர் ஏன் விக்ரம். அவரால் என்னை பிரிஞ்சு இருக்க முடியாது. கண்டிப்பாக அவர் ஒரு நாள் என்னை தேடி வருவார். ஆனால் கொஞ்ச நாளைக்கு இந்த பிரிவு வேணும். என்ன மோடி, எல்லாருமே சந்தோஷமா இருக்கீங்கன்னா அந்த வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். இப்படி வாழை வெட்டி வந்து இந்த வீட்டில் உட்காந்துருக்கேல. சரி விடு, எல்லாரோட வாழ்க்கையுமே இங்கே ஒரே மாதிரி இருந்துட்டா வாழ்க்கை நல்லாவா இருக்கும்? சந்தியா, சந்தியா, இதோ வந்துட்டேன். போலாமா? டைம் ஆயிடுச்சு. ஃபைல் எதையுமே எடுத்து வைக்கல, எடுத்து வைக்காம போலாமான்னு கேட்குறேன். ஸோ சாரிடி, மறந்துட்டேன். எல்லாத்தையும் மறக்காம எடுத்து வச்சிருந்தேன். எடுத்து வச்சுட்டு வெளியே வேணா. இங்கே பாரு, இது நைட்டே உங்ககிட்ட என்ன சொன்னேன்? எல்லாம் மாறும், புரியுதா? ஃபீல் பண்ணாமல் அமைதியார், ஓகே? இப்போது நாம் நம்ம வேலை பார்க்கணும். எவ்வளோ நாளாக நம்ம ஆஃபீஸ்க்கு போகாமல் இருக்கோன்னு உனக்கு தெரியுதா? இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோ, ஊட்டியில் நடந்த மாதிரி ஆகிடும். சொன்னால் புரிஞ்சுக்கோ. ஊட்டியில் நடந்த விஷயத்த நம்ம இங்கே யார்கிட்டையுமே சொல்லலை. தேவையில்லாமல் அதை எதையும் இன்ஃபார்ம் பண்ண வச்சிடாத. என்னால் நார்மலாகவே இருக்க முடியல. நீ நார்மலாக ஆஃபீஸ்க்கு வா. என்ன பார்த்துட்டே இருக்க? போ. என்னம்மா நீ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே பாரு, நீ குழந்தைய இருடா, நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் நீ கொஞ்சம் பொறுப்பானவனாக இருக்க. உனக்கு புரியுதா இல்லையா? இங்கே பாரு, உன் அண்ணனோட லைஃப் மட்டும் இங்கே வீணாகலை, என் அக்காவோட லைஃப்பும் தான். புரிஞ்சுக்கோ. என்ன, எப்படியாவது ஒரு சூழ்நிலையில் இவங்க 2 பேரும் ஒன்று சேருவாங்க. அந்த கடவுளே ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அண்ணன் நேற்று நைட்டு குடிச்சிருந்தாரு. தெரியும், காலையில் அத்தை சொன்னாங்க. அண்ணன் குடிச்செல்லாம் பார்த்ததும் இல்லை. அண்ணனுக்கு அந்த பழக்கமும் கிடையாது. ஏன்னா இந்த வீட்டில் குடிக்கிறதுன்னு பார்த்தா நானும் மகேஷ் மட்டும்தான். மாதம் கூட அந்த அளவுக்கு குடிக்க மாட்டான். ஏன்னா எங்களை பார்த்து கெட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு அவனுக்கு எப்போதுமே அவாய்ட் தான் பண்ணி வச்சிருப்பான். ஆனால் நேற்று அண்ணன் குடிச்சிருந்தாரு. ரொம்ப கஷ்டமா போச்சு. அண்ணனை பார்க்கும்போது ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி என்ன பார்த்த மாதிரி இருந்தது. நானும் இப்படி தானே குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடந்திருப்பேன். இப்போ ஏன் பழச கலர்ற? இங்கே பாரு, இதுக்கு முன்னாடி நீ பழச பேசின அப்படின்னா மிருதுலா இந்த வீட்டுக்கு சம்மந்தம் இல்லாதவ மாதிரி இருந்தா. ஆனால் இப்போ உன் தம்பி பொண்டாட்டி, அதை புரிஞ்சுக்கோ. என்ன, நீ அதை பற்றி பேசவே கூடாது, ஓகேவா? ஏய், நான் மிருதுலாவை பற்றிலாம் எதுவும் பேசலை. நான் என்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். சரி, ஓகே, எல்லாம் மாறும், நம்புவோம். கடவுள் ஏதாவது ஒரு வழி காட்டுவார்ல, அந்த நம்பிக்கையோடு தான் நானும் இருக்கேன். சரி, போய் கலைப்பாப்பாவை பார்த்தேன்னா கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருக்கும். போகலாம். நான் இருக்கேன், ஓகேவா? ஃபீல் பண்ணாதடாமா. ஐ லவ் யூ டி. மீ டூ. வா போகலாம். என்னமோ என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க, என்னன்னு எனக்கு தெரியல. என்ன, நேற்று நைட்ல இருந்து நானும் ஒன்று நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏதோ சொல்ல வர அப்புறம் போயிடுறேன். இப்படியே தான் போயிட்டு இருக்கு. என்னன்னு சொல்லு. இப்போ என்னன்னா எனக்கு ஆஃபீஸ் போக ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிற. ஒன்றும் புரியல. இல்லைங்க, அது உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு அயால தான் சொல்லணும். டேய், ஃபன் பண்ணிட்டு இருக்கியா? ஆளை பாரு. நான் காமெடிலாம் பண்ணல. நீ தான் ஏதோ பேச வர அப்புறம் போற. எனக்கு ஒன்றும் புரியல. என்ன, நீ தான் தெளிவாக சொல்லணும். இல்லை, நான் வேலைக்கு ஜாயின் பண்ணி 4 மந்த் கிட்ட ஆயிடுச்சு. இன்டர்வியூ பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். பட் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் உங்ககிட்ட சொல்லலை. அதான் என்னன்னு கேட்குறேன். இப்போ நீ காலேஜ் கிளம்பிட்டு இருக்க. நீ காலேஜ் போ. போயிட்டு வந்துட்டு
சாயந்தரம் போல சொல்றேன். பரவாயில்ல, இப்பவே சொல்லு. இல்லடா, இப்ப நான் சொல்லிட்டா நீ கோவப்படுவேன், உனக்கு எனக்கு சண்டை வந்துடும். அப்புறம் நீ பேசாம போயிட்டேன்னா என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. வேணாம், நீ போ. அப்போ நான் கோவப்படுற அளவுக்கு ஏதோ ஒரு விஷயத்த உள்ள போட்டு மறைச்சு வச்சிருக்க. இங்க பாரு, நீ ஏதாவது ஒரு விஷயத்த என்கிட்ட மறைக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோயேன், உன் கண்ணே எனக்கு காட்டி கொடுத்துரும் என்ன. ஆனா அது என்ன விஷயம்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. அது நீ வாய் திறந்து சொன்னாதான். அது பக்கத்துல வா. இல்ல, இங்க இருந்தே சொல்றேன். பக்கத்துல வா. இல்லடா, நான் இங்க இருந்தே சொல்றேன். வேணாம். பக்கத்துல வாடின்னு சொன்னேன். ம், சொல்லு. இல்லடா, அது கொஞ்சம் பயமா. யாரு? டே மகேஷ், நான் தான். சரணா? ஆ, இதோ வரேன்டா. நீ சொல்ல வர விஷயத்த பேசுறதுக்கு இது டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் தடங்கள் வருது. சரி, ஓகே, நீ சொன்ன மாதிரி ஈவினிங்கே சொல்லு, ஓகேவா? இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுட்டு டோர் ஓப்பன் பண்ணு போ. சாரி. சாரிலாம் வேணாம், போய் டோர் ஓப்பன் பண்ணு. வாடா சரணு. சாரி, தேவையில்லாத நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏய் சிச்சி, என்ன அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன, நாங்கள் பேசிட்டு தான் இருந்தோம். என்னடா? ஒன்றும் இல்லை, எனக்கு ஆஃபீஸில் முக்கியமான மீட்டிங் இருக்கு. என்னன்னு தெரில, கார் பஞ்சராக போயிடுச்சு. எனக்கு ஒரு நாள் நீ பைக்கில் போய்க்கிறியா? நான் கார் எடுத்துகிட்டு போகிறேன். ஏன் விக்ரமண்ணா வீட்டில் தானே இருப்பாரு, அவரோட கார் எடுத்துகிட்டு போகலாம்ல? இல்லை, அண்ணன் எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காரு. என்னமோ ரொம்ப அவசர அவசரமாக கிளம்பிட்டு இருக்காரு. என்னன்னு தெரில, காலையில் ஒரு ஃபோன் தான் வந்துச்சு, எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காரு. சரி, நம்ம போய் இதுக்கு பேசிக்கிட்டு. அவரே நேற்றுலேருந்து ரொம்ப டிப்ரெஷன், உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன்னா. அண்ணனுக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாரு. தெரியும் தெரியும். எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காரா? ஏன் காலேஜுக்கு தான் இப்போ கிளம்புவாருன்னு நினைக்கிறேன். கோட் ஷீட் போட்டிருந்தாரா? அதெல்லாம் நான் பார்க்கல, ஆனால் அவசர அவசரமாக இங்கே கிளம்பிட்டு இருந்தாரு. எங்கன்னு தெரில. சரி, அவர் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு உங்ககிட்ட வந்தேன். இன்னைக்கு ஒரு நாள் பைக்கில் போ. மிருதுலா, நீ ஆஃபீஸ் போறியா? இல்ல, இன்னைக்கு லீவ் எடுத்திருக்கேன், நாளைக்கு தான் போவேன். அப்புறம் என்னடா, அதான் மிருதுலா வரல, நீ பைக்கில் போ. நானும் சந்தியாவும் போகணும். அவளுக்கு பைக்கு. ஓகே ஓகே, புரியுது புரியுது, நான் பார்த்துக்கிறேன். நீ போ, எடுத்துட்டு போ. கீ ஹாலில் மாட்டியிருக்கு. ஆ, தேங்க்ஸ். சரி, ஓகே, போயிட்டு வரேன் மிருதுலா, போயிட்டு வரேன். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. எனக்கு கொஞ்சம் காலேஜில் வேலை இருக்குது. ஏன்னா நியூ ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நம்ம காலேஜுக்கு எடுத்துகிட்டு இருக்கோம். அதனால அந்த வேலையாக அண்ணன் எனக்கு ஏதாவது வேலை கொடுப்பாரு. ஸோ நான் வர்றதுக்கு நைட் ஆகிடும். ஓகேவா? ஒரு வேளை தூக்கம் வந்தால் தூங்கு, புரியுதா? ஆனால் எப்படி இருந்தாலும் நீ மறைக்கிற விஷயத்த நான் கேட்டுருவேன், கண்டும் பிடிப்பேன். ம், பார்த்து போயிட்டு வா. நான் பேசுனது நான் மனசுக்குள்ள நினைச்சதெல்லாம் நினைச்சிட்டு வண்டி ஓட்டாத, பைக்ல போறேன், ஓகேவா? அடேங்கப்பா, அக்கறை பாருங்கடா. ஓ மேல எனக்கு தான் அக்கறை. ஆமாம் ஆமாம், அக்கறை அக்கறை உள்ளவ தான் நிறைய விஷயத்த இங்கே மறைச்சிட்டு இருக்கா. கண்டுபிடிக்கிறேன்டி, அப்புறம் இருக்கும் உனக்கு. போயிட்டு வரேன். பார்த்து பத்திரம். அத்தை. வா ஆதிரா. என்னத்த, காலையில இருந்து ஆளே ஒரு மாதிரியா இருக்கீங்க. கனி வந்தாலாம், நீங்க தூக்கவே இல்லையா? ஒரே அழுக. இப்பதான் உங்க அப்பா சமாதானப்படுத்தி மறுபடியும் தூங்க வச்சிருக்காரு. மனசில் நிம்மதி இல்லைனா என்ன பண்ண? அவகிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லு. ஏன்னா எனக்கு இருக்கிற மனவழியை அவகிட்ட காமிச்சிட்டேன்னா அவள் ரொம்ப வருத்தப்படுவா. அதனால தான். அத்தை, எனக்கு உங்க வழி என்னன்னு புரியலத்த. நீங்களும் எல்லாரும் மாதிரி ஒரு மாமியாரா இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இது இவ்வளோ கஷ்டமா தெரிஞ்சிருக்காது. நீங்க அம்மாவா இருந்ததுனால தான் அனிதாவோட இந்த பிரிவை உங்களால தாங்கிக்க முடியல. உனக்கு புரியுது, அவளுக்கு புரியலல்ல. ஆனால் அவள் இடத்துலேருந்து பார்க்கும்போது அவள் பண்ணது சரின்னு தான் நான் சொல்லுவேன். நைட்டெல்லாம் நானும் அழுதுட்டு தான் இருந்தேன். அப்புறம் விஜய் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். அதில் தான் எனக்கே அனிதா பண்ணது சரின்னு பட்டுச்சு. அத்தை, இப்போது விக்ரம் அக்ரிமெண்ட் மேரேஜ் பண்ணிட்டாரு. எந்த ஒரு பொண்ணுக்காக இருந்தாலும் இது கொஞ்சம் பெயின் தான். அவ்வளோ சைன் பண்ணிட்டா. ஆனால் அத்தை, 2 பேருமே ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணிட்டு 2 பேருமே அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா 2 பேத்துக்குமே டைம் வேணும் அத்தை. அதுக்கு இந்த பிரிவு ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன, இவ்வளோ நாள் அந்த வீட்டில் இருந்துட்டு இப்போ அவள் அங்கே இருக்கிறதும் நம்மள இங்கே இருக்கிறதும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான். என்ன, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவள் எங்கே இருந்தாலும் நம்மளை நினச்சிட்டு தான் இருப்பாள். பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா உடனே வீட்டுக்கு போயிட்டு வரலாம். என்ன ரொம்ப தூரமாக இருக்குது, இதே சென்னைக்குள்ள தானே அவ்வளோ இருக்கா. வருத்தப்படாதீங்க அத்தை. நீங்கள் வருத்தப்பட்டா எனக்கும் கஷ்டமாக இருக்கும். இல்லை ஆதிரா, வருத்தம் இல்லை, இது ஒரு கோவம்தான். சரி, ஓகே, பார்த்துக்கலாண்ணா. விக்ரம் எந்திரிச்சிட்டானா? எந்திரிச்சிட்டாரா? அவர் எங்கே அவசர அவசரமாக கிளம்பிட்டு இருக்காரு, எங்கன்னு தெரியல. விஜய் சொன்னார், பாப்பா அழுதுட்டு இருந்தனால விஜய்கிட்ட விட்டுட்டு வந்துட்டேன் பாப்பாவை. எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காரு, ஆனால் எங்கேன்னு தெரில. கிளம்பிட்டு இருக்கானா? சரி, ஓகே, நான் பார்த்துக்கிறேன்.
நான் இங்கே வந்துட்டேன்னு சமைக்காமல் இருக்காத, மற்றவங்களாம் சாப்பிட்ணும். அவங்களும் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்களா? எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன, எல்லாருக்குமே இது புரிஞ்சிருச்சு. ஸோ நீங்களும் வருத்தப்படாம மூவ் ஆன் பண்ணிட்டு வெளியே வாங்க. எனக்கு புரியுதத்த, நம்ம யார் மேலே பாசம் வச்சாலும் அவங்க நம்மளை கடக்கும் போது நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அது எனக்கு நல்லாவே தெரியுது. என்ன, நீங்கள் வாங்க. நீங்கள் எல்லாமே என்னால் தனியால் கிச்சனில் வேலை பார்க்கவே முடியல. நீங்கள் எந்த வேலையும் பார்க்க வேணாம், வந்து என் பக்கத்தில் உட்காருங்க. எனக்கு அது போதும். சரி வரேன், போ. சரிங்க அத்தை, ப்ளீஸ். போய் சிரிப்பு சிரிக்க சொல்கிறியா? ப்ளீஸ் அத்தை, எப்போதும் சிரிச்சிட்டு தான் இருந்திருக்கீங்க. இப்போ மூஞ்சி உருன்னு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ப்ளீஸ். இப்போ பாருங்க, முகத்தை பார்க்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. வாங்க போகலாம். அது சரி, ஹரி வீட்டுக்கு கிளம்பிட்டாளா? இல்லைத்த, நைட்டெல்லாம் பாப்பா தூங்க விடலையா. அவளும் நைட்டு அழுதுட்டு தான் இருந்திருக்கா. மாப்பிள்ளை மட்டும் கிளம்பி வீட்டுக்கு போயிருக்காரு. இவன் இங்கே தான் இருக்கா. அப்படியா? சரி, பாப்பாவை நான் பார்த்துக்கிறேன். அவளை கொஞ்ச நேரம் தூங்க சொல்லு. ஏன்னா பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கால. சாப்பிடவே இல்லை தவ. நீங்கள் வாங்க, நீங்கள் வந்தால் தான் எல்லாத்தையும் சாப்பிட வச்சு எல்லாருமே ஒரு வழிக்கு வருவாங்க. சரி வா. நித்யா, நித்யா. வரேக்கா, இரு. சீக்கிரம் வாடி, டைம் ஆயிடுச்சு. இதோ வரேன். இந்தாக்கா, ரெசியூம் அடிச்சிட்டேன். ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கியாடி? ஏன்னா என்னால் அடிக்க முடியலன்னு தான் உன்னை சொன்ன. இல்லைக்கா, கரெக்டாக தான் அடிச்சிருக்கேன். நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அடிச்சிட்டேன். அக்கா, நீ ஏற்கனவே எக்ஸாம் எழுதுனியா என்ன? உன் மாமா வீட்டில் இருக்கும் போதே படித்த எக்ஸாம் எழுதிட்டு தான் இருந்தேன். ஆனால் ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மறுபடியும் ஒரு டேலண்ட் எக்ஸாம் வச்சாங்க. ஆனால் இப்போ நான் டேலண்ட் எக்ஸாமில் பாஸ் ஆயிருக்கேனா இல்லை நான் எழுதின லெக்சர் எக்ஸாமுக்கு பாஸ் ஆயிருக்கானான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு போகிற இடத்துல தான் அதை தெரிஞ்சுக்கவே முடியும். ஆனால் நிஜமாவே நீ வேற லெவல்க்கா. அங்கே இருந்துட்டும் படிச்சிருக்க பார்த்தியா? நான் அங்கே வாழ்க்கையை வாழ போகலையே. வாழ போயிருந்தா படிப்பு எனக்கு அவசியமாக இருந்திருக்காது. சரி விட, நான் தெரியாமல் பேசிட்டேன், சாரி. அதெல்லாம் இருக்கட்டும், கொண்டா. நீ காலேஜ் போகலையா? இந்தா கிளம்பிட்டேன், அவ்வளோதான். அம்மா சாப்பாடு செஞ்சுட்ருக்கு, எடுத்துகிட்டு போக வேண்டியதான். வேணும்னா என் கூட வையா, 2 பேரும் ஒன்றாவே ஆட்டோவில் போயிடலாம். இல்லைக்கா, என் ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னான். அதனால அவள் கூட நான் ஸ்கூட்டியில் போய்க்கிறேன். நீ போ பார்த்து. அம்மாங்க. ஏ நித்யா, நீ வா, டிஃபனுக்கு சாப்பாடு போட்டு எடுத்துட்டு போ. இதை போறமா. என்னடி, எங்கே கிளம்பி நிற்கிற காலையிலேயே? மா, ஒரு காலேஜில் இருந்து இன்டர்வியூ வர சொல்லியிருக்காங்க. அதான், அது ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி இருக்கும், அங்கே போகலான்னு. அதெல்லாம் நீ எங்கேயும் போக வேணாம், வீட்டிலே இரு. மா, ஏமா? அக்கா இங்கே இருந்தா அவளுக்கு கஷ்டமாக இருக்கும்ல, தனியாக இருக்கும்போது. அவள் படித்த எக்ஸாம் எழுதின எக்ஸாம் தான், அவங்க போகிறதுல தப்பில்லை. நீ போக்கா, அம்மா கிடக்கு. அம்மா சொன்னாலும் சொல்லலைனாலும் இது நான் படித்து எக்ஸாம் எழுதினது. ஸோ எனக்கான வேலை கிடைக்கும் போது நான் போய் தான் ஆவேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாடிட்டா, நீ வீட்டிலே இரு. முடியாதுமா, நான் போவேன். நான் வீட்டில் இருந்தேன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். ஸோ நான் ஒரு வேலைக்கு போயிட்டு வந்தேன்னா வீட்டையும் மேனேஜ் பண்ணிக்கலாம், தம்பி தங்கச்சியும் பார்த்துக்கலாம்ல. ஸோ நான் போயிட்டு வரேன். எங்கே இன்டர்வியூ வச்சுருக்காங்க எனக்கே தெரிலம்மா. ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி தான் இருக்குது, அங்கே தான் போகணும். கிட்டத்தட்ட ஒரு 15 காலேஜோட கரஸ்பாண்டன்ட் வந்து இன்டர்வியூ எடுப்பாங்களாம்மா. அதில் எந்த காலேஜுக்கு செலக்ட் ஆகிறோமோ அங்கே ஒர்க் போகலாம். உன்னை தனியாக அனுப்புறதுக்கு பயமாக இருக்குடி. என்ன தப்பான முடிவு எடுத்துருவேன்னு பார்க்குறியா? அப்படிலாம் இல்லை. என்ன, அந்த மாதிரிலாம் ஒரு எண்ணம் இருந்தால் தூக்கி எறிஞ்சிரு. ஓகே, இப்போ எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். பார்த்து போயிட்டு வா. டேய், அவதான் அன்னைக்கே உன்னைய கேவலமா திட்டி அனுப்பியிருக்கல்ல, அப்புறம் என்ன திரும்ப திரும்ப அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்க? போட்டு கொடுக்க மாட்டான்னு நினைச்சேன், வந்து சொல்லிட்டாளா? ஏய், அவ ஏன் ஆளு, வந்து சொல்லுவா. என்ன, அத பத்தின நீ ஒண்ணு கவலைப்பட தேவையில்ல. டேய், நீ ஏன்டா இப்படி சைக்கோ மாதிரி பண்ணிட்டு இருக்க? அவதான் தெல்ல தெளிவா சொல்லிட்டாள அவ என்னதான் லவ் பண்றானு. அப்புறம் என்னடா? பாரு விக்னேஷ், இப்படியே பண்ணிட்டு இருந்த கரஸ்பாண்டா கண்டிப்பா கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். கரஸ்பாண்டன்ட் யாரும் தெரியும்ல? வெக்கம் கட்டுவேன். சொந்த காலேஜ்ல படிச்சுட்டு இவன் பேசுறானா? நீ மூடு. என்ன, அவன் காலேஜ்ல அவன் படிக்கிறான், உனக்கு என்ன? அவன் காலேஜ்ல படிச்சாலும் நேர்மையா அவன் ஃபீஸ் கட்டி தான் படிச்சிட்டு இருக்கான், சரியா? ஓசில ஒண்ணு அவன் படிக்கல. நீ முதல்ல 2 செமஸ்டருக்கு ஃபீஸ் கட்டினியா? நீ பேசுற? ஏய், அவனுக்கு இவனுக்கு தானே பிரச்சனை, நீ எதுக்கு மூக்க நுழைக்கிற? ஏய் ஜால்ரா, நீ மூடிட்டு இருந்த, நான் பேசுவேன். அவன் என் நண்பன், வாய் பொத்திட்டு இருக்கணும். ஓகே, இங்க பாரு, மறுபடியும் சொல்றேன், அவ லைன்ல தேவையில்லாம கிராஸ் பண்ணாத. நான் ஒரு நேரத்து போல இருக்க மாட்டேன், அவளும் ஒரு நேரத்து போல இருக்க மாட்டான். எங்கேயாவது சின்னதா ஒரு குண்டூசி ஏதாவது கீழே விழுந்தா கூட உன்னை இந்த காலேஜை விட்டு நான் தூக்கிடுவேன். நான் செல்வா கூட இருக்கேன்னு நான் பேசல. என்ன, உன்னை இந்த காலேஜ் விட்டு தூக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. என்ன, நீ அவ்வளவு விஷயத்த பண்ணிட்டு இருக்க. இப்ப வரைக்கும் காலேஜை கண்ட்ரோலா வச்சிட்டு இருக்க அப்படின்னா என் அண்ணனால மட்டும்தான். ஒரு நிமிஷம் ஆகாது, உன் இன்டர்னல் மார்க் எல்லாத்தையும் குறைச்சு உன் மேல பழி போட்டு இந்த காலேஜ் விட்டு மொத்தமா டிஸ்மிஸ் பண்ணி அனுப்ப. ஓ அப்படியா? உன் அண்ணன் ஃபர்ஸ்ட் காலேஜை ஒழுங்கா நடத்திட்டு இருக்காரா? சொல்லு பாக்கலாம். காலேஜ் கரஸ்பாண்டன்ட் தான் பேரு.
மத்தபடி காலேஜ் ஜாப்ல ஒன்றும் ஒழுங்கினமே கிடையாது. நான் ஒருவேளை ஒழுங்கினமா இருந்திருந்தா இந்த காலேஜ் ஒழுங்கினமா இருக்கணும் அவசியமே இல்லையடா. ஏய் மூளை, காலேஜ்ல ஒழுங்கினமா தான் இருக்கு. உன்ன மாதிரி தருதலைங்க வந்து சேர்ந்தனாலதான் காலேஜ் ஒழுங்கின இல்லாம கேவலமா போச்சு. ஓ அப்படி. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒருவேளை இருக்கலாம். ஏய் நீ எதுக்கு காலேஜ் ஒழுங்கினா அது இதுன்னு பேசிட்டு இருக்க? இப்ப என்னோட பிரச்சனை என்ன? நீ தேவையில்லாம நித்யா லைன்ல கிராஸ் பண்ணாதங்கிற. எதுக்கு அவள் லைன்ல கிராஸ் பண்ணி அவளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? அவதான் நல்லா படிக்கிற பொண்ணுன்னு தெரியும்ல. தேவையில்லாம அவளை தொந்தரவு பண்ணி அவள் ஸ்டடீஸ்ல ஏதாவது கான்சன்ட்ரேஷன் இல்லாம போய் அவ இந்த செமஸ்டர்ல மார்க் கம்மியா எடுத்தான்னு வச்சுக்க, நீ முடிஞ்ச. என்ன நான் பார்க்கதான் ஆளு ஒரு மாதிரி, ஆனா இறங்கி செஞ்சேன்னு வச்சுக்க உன் சோழி முட்டிச்சு விட்டுருவேன். பி கேர்ஃபுல். என்ன மீறி நீ எப்படி அவளை கல்யாணம் பண்றேன்னு நானும் பாக்குறேன். டேய் அவளை நீயும் ஸ்கூல் டேஸ்ல லவ் பண்ணவங்களா இருந்தா அவ இந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் இங்க வந்ததுல இருந்து அவளை நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். பாக்கலாம் அவ உனக்கா எனக்கா. ஓ ஷபாஸ் பாத்துரலாம். இங்க பாரு, இப்பவும் இந்த காலேஜ் விட்டு உன்னை தூக்குறதுக்கு ஃபியூ செகண்ட்ஸ் போதும். ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் லேடிஸ் பாத்ரூம்ல கேமரா வச்சு எட்டி பாத்தீங்கல்ல, அந்த வீடியோவை நான் ப்ரூஃபா என் போன்ல வச்சிருக்கேன். அது எப்ப நான் காமிச்சாலும் நீ இந்த காலேஜ் விட்டு போயிடுவேன். பாவம் வந்து 4 வருஷம் படிச்சுட்டு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு பாஸ் ஆகிட்டு வெளியே போய் வேலை பார்க்கட்டும்னு நினைச்சு நான் விட்டு வச்சிருக்கேன். ஆனா திரும்ப நீ நித்யா லைன்ல கிராஸ் பண்ணு, நீ அப்படி என்ன வேற மாதிரி பாப்ப. அப்படியா? சரி. ஏய் குட் ஈவினிங். குட் ஈவினிங்கா குட் மார்னிங்? சாரி சார் பதட்டத்துல. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாதவா, விக்னேஷ், பிரபா எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல சார், மாதவனுக்கு மேக்ஸ்ல ஏதோ டவுட்டாமா, அதான் விக்னேஷ்ட வந்து என்னன்னு கேட்டுட்டு இருக்கு. நான் இப்ப அவன்கிட்ட டவுட் கேட்டேன். இப்ப நீ மட்டும் சண்டை போட்டேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, தேவையில்லாம அண்ணன் உன்னதான் திட்டுவாரு. நீ அமைதியா இரு. மேக்ஸ் டவுட்டா? ஆமா சார், எனக்கு அவன் கிளியர் பண்ணுவானா, நான் அவனுக்கு கிளியர் பண்ணுவேன். ஏண்டா உங்க டவுட்ஸ் கிளியர் பண்றதுக்கு ஒரு பிளேஸ் இல்லையா? போய் கிளாஸ் ரூம்ல உட்காந்து டவுட்ஸ் கிளியர் பண்ணுங்க. ஓகேவா? நீங்க சும்மா சும்மா அங்கங்க நடந்துட்டு இருக்காதீங்க. ஓகேவா? இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. ஓகே, கிளாஸ் ரூம்ல போய் அசம்பிள் ஆகி உட்காருங்க. நெக்ஸ்ட் அவர் நான் வருவேன். ஓகே மாதவா, புரியுதா? ஓகே சார். சரி, நீங்க எல்லாரும் கிளாஸுக்கு போங்க. மாதவா நீ மட்டும் இல்லை. இங்க பாரு, நான் போனது பார்த்து உன் அண்ணன்ட்ட எதையாவது போட்டு கொடுத்தேன் அவ்வளவுதான். நீ மூடிட்டு போ. உன்ன மாதிரி கேவலமா பயந்தாலும் எதையும் போட்டு கொடுக்க மாட்டேன்னா. என்னடா அவனுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் உங்ககிட்டே வம்பளத்துக்கிட்டு இருக்கான். அவன் சப்ப மாட்டடா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாரு, செருப்பாலே அடி வாங்குவ. என்ன பந்தமா படிச்சமா டிகிரியை கையில வாங்கணுமான்னு இருக்கணும். ஏற்கனவே 3 வருஷம் உட்காந்து பெஞ்சு தேய்ச்சிட்டு பார்த்தாத, இப்ப இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து மறுபடியும் சேர்ந்திருக்க. ஒழுங்கா படிச்சு நல்ல மார்க் எடுக்க பாரு. என்ன நல்ல மார்க் எடுத்தாதான் 4 பேர் மதிப்பான். ஓகே, சும்மா லவ் பண்ணா மட்டும் பத்தாது, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்குள்ள ஒரு தகுதி இருக்கணும். புரியுதா? உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ கல்யாணம் பண்ணிட்ட ஏண்டமா? அதுதான் எனக்கு என்ன தகுதி இல்ல. அன்னைக்குதான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறது தகுதி வேணும். என்ன நாளா பாடுற காலேஜ் ஒரு லெக்சரா என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நீ டிஆர்பி எழுதி காலேஜ் லெக்சரா வந்துட்டா நீ பெரியாளா? இல்ல தெரியாம தான் கேக்குற. நீ எல்லாம் இன்னை பேசலாமாடா? பாரு, அண்ணனா அந்த மாதிரி இருக்கணும். அந்த ப்ரொஃபசர் மாதிரி நடந்துட்டு இருந்தேன்னு வச்சுக்க, சோழி முடிஞ்சு போயிரும். என்ன முடிச்சு விட்டுரும் பாத்துக்க. என்ன கிழிஞ்ச சட்டி ரொம்பதான் வாய் பேசுற? இல்ல எங்க அண்ணன் ஓட்ட சட்டி சொல்லி கொடுத்ததுனாலதான் பிஞ்ச செருப்பாலே வாங்கிட்டு போவேன். என்ன போய் படிக்கிற வேலை பாரு. அடுத்தவர் நான் தான் வர்றேன்டி, வர்றேன். இவ்வளவு நாளா நீ வீட்டுல உட்காந்து என்னென்ன பண்ணிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியும். வந்து உன்னை கேள்வி கேட்கிற கேள்வி நீ பதில் சொல்லன்னு வையே, நீ அவ்வளவுதான். ஒரே வார்த்தை நேரம் போய் கரஸ்பாண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். என்னங்க ப்ரொபோசல் வச்சிருக்கீங்க? வந்துட்டு ஒண்ணு நடத்த மாட்டேங்கிறாரு. வந்து போன் நோண்டிட்டே இருக்காரு. ஒரு பொண்டாட்டில கடலை போட்டுட்டு இருக்காரு. ஒரே வார்த்தை தான், உன்னை டிஸ்மிஸ் பண்ணி தூக்கி எறிஞ்சிருவாங்க அண்ணன். எனக்குத்தான் பொழப்ப கெடுக்குமா? விட்டு போ ஆளு மண்டை போடா என் வெண்ண. சரிங்க போங்க. நீயும் மாப்பிள்ள கூட போயிருந்திருக்கலாம்ல. இல்லம்மா, எனக்கு மனசே சரியில்லை. நான் இங்க ஒரு 2 நாள் இருந்துட்டு வரேன்னு சொல்லி தான் அவர் அனுப்பி வச்சேன். இங்க பாரு, விக்ரம நினச்சி நீ கவலைப்படுறது சரிதான். என்ன, விக்ரமோட லைஃப்பில் இது அவனுக்கு ஒரு லெசனாக இருக்கும். ஓகேவா? நீ கவலைப்படாத, அவன் கூடிய சீக்கிரத்துலேயே எல்லாமே மாறும். இருந்தாலும் அண்ணன் இப்படி இருந்திருக்க கூடாதுமா. நம்ம வருத்தப்பட்டு என்ன? இப்போ பாரு, சார் இங்கே கிளம்பி போயிட்டாரு. அவன் மனசுக்குள்ளே எதுவுமே இல்லாமல் அவன் பாட்டில் கிளம்பி போயிட்டான் பாரு. இதுக்கு மேலே என்ன சொல்ல? என்னவோம்மா, எல்லாம் கூடிய சீக்கிரத்தில் மாறினா பரவாயில்ல. அது மட்டும் இல்லைம்மா, மனசுக்கு பிரிவை தாங்குற சக்தி வந்துட்டா அந்த பிரிவு நிரந்தரம் ஆயிடுமா. இது அண்ணனுக்கு நல்லாவே தெரியும். எப்படியாவது அண்ணன் அண்ணி கூட சேர்ந்துடணும். என் வாழ்க்கைக்காக பார்த்து பார்த்து பண்ணாங்க. அவங்க வாழ்க்கையில் அவங்க ஒன்றா இல்லைனா எப்படிம்மா? நீ ரொம்ப யோசிக்கிற ஹரி. என்ன, உனக்கு குழந்தை பிறந்திருக்கு, நீ குழந்தைய பார்த்துக்கணும். அதை பாரு,
அவன் லைஃப் அவன் பார்த்துப்பான். எல்லார் லைஃப் அவங்கவுங்க பார்த்துப்பாங்க. புரியுதா? எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ மட்டும் தான் உட்காந்து வந்துட்டு இருக்க. புரியுது, அவன் மேலே பாசம் தனி பாசம்தான். ஆனால் உங்கள் அண்ணனுக்கு உங்கள் அண்ணி மேலே பயங்கரமான லவ். நேற்று தான் தெரியும். என்னம்மா சொல்ற? நல்லா வளர்றான்டி, பயங்கரமாக வளர்றான். குடிச்சாதான் ஆம்பளைங்க கிட்ட இருந்து உண்மை வெளியே வரும்னு சொல்லுவாங்க. உங்கள் அண்ணன் நேற்று சூப்பராக வளர்றான். அதிலே புரிஞ்சிருச்சு. பார்க்கலாம் இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு. அட என்னம்மா சொல்ற? எனக்கே அப்படிதான் இருந்தது. ஆனால் ஏன் அவன் பேசலைங்கிறது தான் எனக்கு தெரியல. எத்தனை பேர் இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆயிருந்தீங்க? அவங்க எல்லாத்துக்கும் மெயில் போட்டிருந்தாங்க. எல்லாரும் வந்துட்டீங்களா? வந்துட்டோம் சார். ஓகே, ஒரு 15 காலேஜ்ல இருந்து கரஸ்பாண்டன்ட் வந்திருக்காங்க. ஒவ்வொரு காலேஜில் இருந்தும் இன்டர்வியூ எடுப்பாங்க. பட் யாரு கரெக்டாக செலக்ட் ஆகுறீங்களோ அவங்க தான். இன்னும் 10 மினிட்ஸ்ல இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே சார். நீங்களாம் எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சிருந்தீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன். இப்போதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நான் 85. நீங்க? நான் 65. நீங்க? ஆக்சுவலாக இப்போ தான் நான் எக்ஸாம் எழுதினேன். டேலண்ட் எக்ஸாம்லேயும் பாஸ் ஆகிட்டேன். பட் எதில் இருந்து எலிஜிபிள் ஆயிருக்கேன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னை விட பர்சன்டேஜ் கூட வச்சுருக்கவங்க இங்கே ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. ஆமாம், நானும் தான் கேள்விப்பட்டேன். ஆனால் அவங்க யாருன்னு தெரில. எப்படியும் அவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதான் 15 காலேஜ்லேருந்து வந்திருக்காங்கல்ல. ஸோ ஆளுக்கு ஒரு காலேஜ்னு பார்த்தா கூட எடுத்துப்பாங்க. பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, யாரு? இங்கே தானே டேலண்ட் எக்ஸாம் அப்புறம் டிஆர்பி எக்ஸாம் எழுதினவங்களுக்குலாம் இன்டர்வியூ நடக்கிறது இந்த இன்ஸ்டியூட் தானே? ஆமாம். நீங்கள்? நானும் இன்டர்வியூ தான் அட்டன் பண்ண வந்தேன். நீங்கள்? நாங்கள் எல்லாரும் இன்டர்வியூ தான் அட்டன் பண்ண வந்தோம். வாங்க உட்காருங்க, இன்னும் நிறைய பேர் வருவாங்க. அப்படியா? பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ்? நான் 95. ஓ, நீங்கள் தானே அது? உங்கள் பேர் அனிதா தானே? ஆமாம், கரெக்டாக சொல்கிறீங்க. இல்லை, இங்கே ரொம்ப அதிகமான பர்சன்டேஜ் யார் இருக்காங்கன்னு லிஸ்ட்டில் தேடும் போது உங்கள் பேர் தான் இருந்தது. அதான் எப்படியும் உங்களுக்கு தான் ஏதாவது ஒரு காலேஜில் வேலை கிடைக்கும்னு நினைக்கிறேன். எப்படிங்க இவ்வளோ ஈஸி எக்ஸாம் பாஸ் பண்ணீங்க? ஈஸிலாம் இல்லை, 1 இயராக படிச்சுதான் எக்ஸாம் எழுதினேன். ஆனால் டேலண்ட் எக்ஸாமில் பாஸ் ஆனேன்னா இல்லை டிஆர்பியில் பாஸ் ஆனேன்னு எனக்கு தெரியாது. காலையில் தான் வீட்டுக்கு கொரியர் வந்தது. இன்னைக்கு இன்டர்வியூன்னு சொல்லிட்டாங்க. ஸோ உடனே கிளம்பி வந்துட்டேன். ஓகே, உங்களை மாதிரி தான் நாங்களும் நம்பிட்டு வந்திருக்கோம். பார்க்கலாம். நாங்கள் எழுதாத எக்ஸாம்ஸே கிடையாது. டிஎன்பிஎஸ்சி என்னென்னமோ எழுதணும். ஆனால் காலேஜுக்கு லெக்சராக வரணும்னு தான் ஒரு ஆசை. அப்படியா? கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக கிடைக்கும். வந்துட்டீங்களாமா? வந்தாச்சு சார். உள்ள இருந்து நேம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அவங்க ஒவ்வொருத்தரா போங்க. ஓகேவா? ஓகே சார். ஏன் நின்றுட்டு இருக்கீங்க? உட்காருங்க. இல்லை பரவாயில்ல, எப்படின்னு கொஞ்சம் நேரத்தில் கூப்பிட்டுருவாங்கல்ல. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். எங்களுக்குலாம் ஆல் தி பெஸ்ட் சொல்றீங்க. எங்களுக்கு என்னமோ உங்களுக்கு தான் வேலை கிடைக்கும்னு நினைக்கிறோம். எனிவே, உங்களுக்கு கிடைச்சது எங்களுக்கு சந்தோஷம் தான். யாருக்கு கிடைச்சாலும் சந்தோஷம் தானே. நிர்மலா! ஐயோ, நான் தான் போயிட்டு கடவுளே, என் வாழ்க்கையை தான் தலைகீழ மாத்திட்டேன். தெரியும் இப்படி தான் வரும்னு. ஆனால் எனக்கு இப்போ கிடைக்க போகிற இந்த வேலையாவது கரெக்டாக இருக்கணும். ஏன்னா என்னோட டிப்ரெஷன்லேருந்து நான் வெளியே வர்றதுக்கு இந்த வேலை தான் கரெக்டாக இருக்கும். நான் கஷ்டப்பட்டு படித்தேன். எப்படியாவது நான் படித்தது வீணாகாமல் இந்த காலேஜில் எனக்கு ஒர்க் கிடைச்சா, அப்படி மட்டும் எனக்கு ஒர்க் கிடைச்சிட்டா உனக்கு நான் தேங்காய் உடைக்கிறேன் பிள்ளையாரப்பா. இனி யாரோ அவர் என்ன பண்ணிகிட்ருப்பாரு? காலேஜுக்கு கிளம்பியிருப்பாரா? நான் எதுக்கு அவரை பற்றி யோசிக்கிறேன்? அவரை தான் எனக்கு பிடிக்காதுல்ல. அதான் அவரை விட்டு வந்துட்டேனே. அவரே என்னை பற்றி யோசிக்க மாட்டார். நான் மட்டும் எதுக்கு யோசிக்கணும்? நான் யோசிக்கல. இருந்தாலும் அவர் என் ஹஸ்பண்டில். ஐயோ அனிதா, உனக்கு என்ன ஆச்சு? அவரே உன்னை வேணான்னு சொல்லிட்டாரு, வெறுத்துட்டாரு. அப்புறம் என்ன? வெறுத்த உன்னை வெளியே போகாத குறையா எல்லாம் சொல்லி வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. இனி எதுக்கு அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க? அதை பற்றி யோசிக்காத. அனிதா, உங்களை கூப்பிடுறாங்க, போங்க. என்ன? நான் இப்போதானே வந்தேன், என்னை கூப்பிடுறாங்க. இங்கே நேம் படி கூப்பிடல. அப்படி பார்த்தா இவங்க நீங்கள் வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க வந்தாங்க, அவங்க கூப்பிட்டாங்க. ஆக்சுவலாக இப்போ 15 கரஸ்பாண்டன்ட்ல யார்கிட்ட செலக்ட் ஆக போகிறோன்னே தெரில. ஸோ நீங்கள் போய் பாருங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் உள்ள வாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இன்டர்வியூ. ஆமா, இங்க இன்டர்வியூ தான் நடக்குது. வேற என்ன நடக்குது? என்ன ஒரு மாதிரி பேசுகிறான்? இல்லை சார், டேலண்ட் எக்ஸாமும் எழுதியிருந்தேன், டிஆர்பி எழுதியிருந்தேன். பட் எதில் பாஸ் ஆனேன்னு எனக்கு தெரியல. காலையில் தான் வீட்டுக்கு கொரியர் வந்தது. இன்றைக்கி இன்டர்வியூ அட்டன் பண்ணணுன்னு மெயிலும் வந்திருந்தது. ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். அப்படியா? இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்தீங்களா? உங்களை பார்த்து இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்த மாதிரி தெரியலையே. நீங்கள் தான் என்னை பார்க்கவே இல்லையே. திரும்பி தானே உட்காந்துருக்கீங்க. அப்புறம் எப்படி என்னை பார்த்து
பார்த்தா இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்த மாதிரி தெரிலன்னு நீங்கள் சொல்லலாம். பார்த்தா அப்படிதான் தெரியுது. சரி, ஓகே. என்ன படிச்சிருக்கீங்க? ரெஸ்யூமில் இருக்குது சார். ரெஸ்யூம்லாம் எனக்கு வேணாம். நான் என்னோட காலேஜுக்கு ரொம்ப தகுதியானவங்களா வாய்ப்பேச்சால தான் இன்டர்வியூ எடுப்பேன். ஸோ அந்த ரெஸ்யூம்லாம் தள்ளி போடுங்க. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்ன படிச்சிருக்கீங்க? எம்பிஏ முடிச்சிருக்கேன் சார். ஓ, எம்பிஏ முடிச்சிருக்கீங்களா? எம்பிஏ முடிச்சிட்டு எதுக்கு இன்ஜினியரிங் ஃபீல்டை தேர்ந்தெடுத்தீங்க? சார், படித்த படிப்புக்கு இங்கே யார் சார் வேலை பார்க்குறா? ஸோ எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால் 1 year எஃபெக்ட் போட்டு படித்தேன். பாஸும் ஆகிட்டேன். இப்போது வேலை போட்டிருக்கிறதா எனக்கு காலையில் மெயில் வந்தது. ஸோ அதுக்காக இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்தேன். ஸ்கூலை விட்டுட்டு காலேஜ் எதுக்கு தேர்ந்தெடுத்தீங்க? ஸ்கூலுக்கு டீச்சராக போகிறதுல விருப்பம் இல்லை, காலேஜுக்கு லெக்சராக வந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. ஓ, பேர் என்ன? வி அனிதா விக்ரம். அந்த விக்ரம் யாரு? சார், இதெல்லாம் இன்டர்வியூவில் கேட்பாங்களா என்ன? நான் இன்டர்வியூ வந்து நீங்கள் என்ன எனக்கு திரும்பி கூட பார்க்கல சார். முன்னாடியே இருந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் திரும்பி பார்த்துட்டு பேசுங்களேன். என் ஃபேஸை பார்க்க அவ்வளோ ஆர்வமா? ஆமாம், உன் ஃபேஸை பார்க்க அவ்வளோ ஆர்வம் சார். இல்ல நான் உங்களை பார்க்காம தானே பேசிட்டு இருக்கேன். நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு அப்படி தோணுச்சு, வேற ஒன்றும் இல்லை. இப்போ கண்டிப்பா நான் திரும்பி ஆகணும் இல்லையா? சார், நீங்கள் திரும்பவே வேணாம். எனக்கு வேலை மட்டும் கொடுத்தீங்கன்னா, ஐ மீன் இன்டர்வியூ எடுத்து என்னை செலக்ட் பண்ணிங்கன்னா அது போதும். வர்ற கோவத்தை ஓகே, திரும்பிடலாம். ஹாய். சாரி, நான் நான் கேபின் மாற்றி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் போயிட்டு வரேன். இல்லைங்க, எங்க கேபின் மாத்தி வந்தீங்க? வந்திருக்கிறது 15 காலேஜில் இருந்து. அதில் ஒவ்வொரு காலேஜ்லேருந்து ஒவ்வொரு மாதிரி கரஸ்பாண்டன்ட் கிளைண்ட்டை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ நான் தேர்ந்தெடுத்த கிளைண்ட்டு நீங்கள் தான். இது எப்படி நீங்கள் கேபின் மாற்றி வந்திருக்க முடியும்? இல்லை, நான் நான் தப்பான இடத்துக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு வேலையே வேணாம், நான் கிளம்புறேன். இல்லை, இப்போதான் சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஓகே, ரெஸ்யூமை கொடுங்க. இல்லை, எனக்கு வேலையே வேணாம், நான் நான் கிளம்புறேன். நில்லுங்க மிஸ்ஸஸ் அனிதா விக்ரம். அனிதா விக்ரம்லாம் இல்லை. இப்பதான் பேர் கேட்கும் போது அனிதா விக்ரம்னு சேர்த்து சொன்னீங்க. இப்போ விக்ரம் இல்லைங்கிறீங்க. ஏன் விக்ரம்னு பேர் சொன்னா பிரஸ்டிஜ் ப்ராப்ளமா? அது எதுக்கு உங்களுக்கு? தேவையில்லாதது என்ன? தேவையில்லாமல யாரும் பேச தேவையில்ல. எனக்கு இந்த வேலை வேணாம். நீங்கள் வேறு ஏதாவது கிளைண்ட் எடுத்துக்கோங்க. நான் பேசாமல் வீட்டிலே இருந்துக்கிறேன். கோவப்படும் போது அழகா இருக்கீங்க. தேவையில்லாமல யாரும் பேச தேவையில்லன்னா? சரி விடுங்க, நான் தேவையில்லாமலாம் பேசல, தேவையோடைய பேசுறேன். என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் இன்டர்வியூ தானே நடக்குது, இல்லை வேற எதுவும் நடந்துட்டு இருக்கா? இப்போ வரைக்கும் இன்டர்வியூ தான் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு மேலதான் வேற எதுவும் நடக்கும். என்ன மிஸ்ஸஸ் அனிதா விக்ரம், இப்படி முறைக்கிறீங்க? உங்க முறப்ப பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. நைட்டு காய்ச்சல் வந்துடும் போல. தேவையில்லாம யாரும் எதுவும் பேச தேவையில்ல. என்ன இங்கே இன்டர்வியூக்காக தான் நான் வந்தேன். ஆனால் இன்டர்வியூ எடுக்கிறது நீங்கள் தெரிஞ்சிருந்தா, ஃபஸ்ட்டு நீங்களும் இந்த 15 காலேஜ் கூட வந்திருந்தீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த வேலையை வேணும்னு விட்டுருந்துருப்பேன். சரி, இப்போ முடிவை என்ன சொல்றீங்க? வேலை வேணுமா வேண்டாமா? காலேஜுக்கு லெக்சரா இருக்கணுமா வேண்டாமா? ஒருவேளை என்ன அவாய்ட் பண்ற விதமா நான் வேலை பார்க்க மாட்டேன்னு நீங்க போனா உங்களோட படிப்பு வீணாயிடும். 1 year நைட்டு பகலும் கண்ணு முடிச்சு படிச்சிருக்கீங்கல்ல, அதனால சொன்னேன். இல்லையே, நான் எதுக்கு வேலை பார்க்காம இருக்கணும்? ஆமாம், நான் கண்ணு முடிச்சு படிச்சிருக்கேன். நான் வேலை பார்ப்பேன். யாரும் என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, ஐ டோன்ட் கேர். இன்டர்வியூ மட்டும் எடுக்கிற மாதிரி இருந்தா இங்கே உட்காடுறோம், இல்லையா நாங்கள் வேற கிளைண்ட்டை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். அதை நான் சொல்லணும்? நானும் சொல்லுவேன். எல்லோ
ஆட்டுக்குட்டி. வாய்ப்புகள்லாம் ஒரு தடவை தாண்டி பொண்டாட்டி. அதை எப்படி உன் புருஷன் வீணாக்குவான்? எப்படி இனி என்கிட்ட இருந்து தப்பிச்சு போறேன்னு பாக்குறேன். இன்னில இருந்து தாண்டி கதை தொடங்குது. என்ன மனசுக்குள்ளே பேசிட்டு இருக்கீங்க போல? டக்குன்னு சொல்லுங்க. உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, நிக்கிறேன். ஐயோ, இன்டர்வியூ வந்திருக்கீங்க. நான் உங்களை இன்டர்வியூ பண்ண போறேன். நீங்க உட்காந்தா என் நெஞ்சு வெடிச்சிடாதா? இம்சை. Sit down. யா